ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் டே 18 வெள்ளிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ. காலையில் பசங்களுக்கு சாதமும் தக்காளி குழம்பும் கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. லஞ்சுக்கு கேரட் ஆனியன் போட்டு பணியாரம், அதே தக்காளி குழம்பு. ஸ்நாக்ஸுக்கு பொண்ணுக்கு ஆப்பிள், பையனுக்கு செவ்வாழை. பேக் பண்ணி பசங்களை ஸ்கூல் அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். நான் முதல் நாள் 2 நேரம் கொள்ளு சாப்பாடு தான் சாப்பிட்டேன். அதனால எனக்கு செமையாக லாஸ் ஆகிருக்கு. 400 கிராம் லாஸ் ஆகிருக்கு. இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஓயாமல் வெயிட் மிஷினில் செக் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு 72 காமிச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. திரும்ப திரும்ப ஏறி நின்று பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அப்போவும் எனக்கு மனசு திருப்தியே அடையலை. ஓயாமல் ஏறி நின்று பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். சரி, அதை விட கூடிருமோ அதை விட குறைஞ்சிருமோன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதே 72லே இருந்தது. பரவாயில்ல, 18 நாளைக்கு நம்ம ஒரு 1.5 கிலோ லாஸ் பண்ணியிருக்கோம். 73,500 இருந்தோம், இப்போ 72க்கு வந்திருக்கோம். ஹாப்பி தான். இந்த மாதிரி வெயிட் லாஸ் போனாலே போதும் எனக்கு. ஹாப்பி, எனக்கு ஹாப்பி. கொள்ளு சாப்பிட்டதில் பயன் உண்டு. அதுக்கப்புறம் காலையில் ஜீரக தண்ணி 1 டம்ளர் குடிச்சிக்கிட்டேன். மார்னிங் ட்ரிங்க். நல்லா ஜீரகத்தை வறுத்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகிடும். அதில் லெமன் போட்டு ஹனி போட்டு குடிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் எதுவுமே சேர்த்துக்கல. அப்படியே வெறுமனே ஜீரக தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சிக்கிட்டேன். வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜீரக தண்ணியை வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். குடிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் என் தங்கச்சியும் கோயிலுக்கு போயிட்டோம். காலையில் நான் சாப்பிடலை. அந்த ஜீரக தண்ணி குடித்ததோடு சரி. அம்மன் கோயிலில் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அரச மரத்தடியில் நல்லா குளுன்னு இருந்தது. கொஞ்சம் நேரம் நிம்மதியாக உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். கோயிலுக்கு போனதே 11:30க்கு தான் போனோம். அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பேக்கரியில் போய் ஒரு ஜூஸ் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். மேங்கோ ஜூஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம். வேணாம் போகலாம் அப்படின்னு, எல்லாம் பரவாயில்ல கவாக்க நம்ம போய் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு குடிச்சிட்டு வந்துட்டோம். நேற்று அமாவாசையும் கூட. யாராவது கோயிலுக்கு போனீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நாங்கள் எப்படியோ போயிட்டு வந்துட்டோம். நல்லா சூப்பராக இருந்தது நிழல். அங்கே நான் கட்டில் போட்டால் அப்படி தூங்கிடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். என் தங்கச்சி கோயிலுக்கு பேச்சப்பாரு அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தேன். நிழலுன்னா உடனே தூக்கம்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா வந்துட்டோம். ஒரு 11:30க்கு மேலே தான் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நானும் என் தங்கச்சியும். அவள் தான் வண்டி ஓட்டினா, நான் பின்னாடி உட்காந்து போனேன். வெயிட் லாஸ் போகுது, காலையில் சாப்பிடவே இல்லை, லைக் டயர்டாக இருக்குது அப்படின்னு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி பேக்கரி கூட்டிகிட்டு போயிட்டா. இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பேசினேன். அவள் ஜூஸ்னாச்சும் வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கினோம். அது 20 ரூபா. நாங்கள் குட்டியாக இருக்கிறது. இதுக்கு 1 லிட்ரு பாட்டில் வாங்கிக்கலான்ட்டு அப்புறம் 1 லிட்ரு பாட்டில் வாங்கிட்டு வீட்டில் குடித்தாச்சு. லைக் இதவே குடிக்க வேண்டாம் நான் சொன்னேன். பரவாயில்ல வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் 3 பங்காக பிரித்தோம். அப்புறம் எங்கள் வீட்டில் வேணான்ட்டாங்க. அப்புறம் அதையே நாங்கள் ஷேர் பண்ணி பாதியாக எடுத்து குடிச்சிட்டோம். அதுலேயும் அவசரம் பாருங்கள், நின்ன மேனிக்கே குடிச்சிட்டேன். இது சாப்பிட்றதுக்கே மணி 12 ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவும் சாப்பிட்றதா இல்லை. ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்தேன். அப்படியே விட்டுட்டேன். காலை சாப்பாடு எதுவும் சாப்பிடல. மதியானம் லஞ்சு தான் ரெடி பண்ணுன்ட்டு கம்மஞ்சாப்பாடு ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணேன். அதில் கொஞ்சமாக கம்பு எடுத்துட்டு அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிட்டாச்சு. இதுதான் எனக்கு மதிய சாப்பாடு. சர்க்கரை போட்டு நல்லா சாப்பிட்டேன், நாட்டு சர்க்கரை. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். வெயிட் லாஸில் ஒரு நேரத்துக்கு கம்பு எடுத்துக்கலாம். ஆனால் நான் 2 நேரத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அதுவும் ஒரு நேரம் சர்க்கரையை போட்டு எடுத்துக்கிட்டேன் வேறு. நாளைக்கு வெயிட் லாஸ் இருக்குமா இல்லையா அப்படின்றதே டவுட்டு தான். சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ட அனுபவம் உண்டு. அதனால் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா சாப்பிட்டேன். முதல்லலாம் சர்க்கரை ஒயிட் சர்க்கரை தான் போட்டு சாப்பிடுவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்ற பொருள் நல்லா மென்று சாப்பிட்ணும். அப்போனா தான் நமக்கு நல்லா செரிமானம் ஆகும். நம்ம உடம்புல நல்லா செரிமானம் ஆகி வெளியே வரும். இல்லைன்னா அது தங்கிக்கும். அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி நல்லா ரசித்து சாப்பிட்டாச்சு. வாக்கிங் போகலை, எக்ஸசைஸ் மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சுட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் குடிச்சிருப்பேன். நைட்டு டின்னரு அதே கம்மங்கஞ்சி, தயிர், வெங்காயம் போட்டு சாப்பிட்டேன்.
சேனக்கிழங்கு வறுவல் இருந்தது காலையில் செஞ்சது. அதை குடித்து இன்றைக்கி டின்னர் எனக்கு முடிஞ்சிருச்சு. நாள் நல்லா டயட் இருந்துச்சு, வாக்கிங் இருந்தது, நல்லா லாஸ் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி டயட்டும் கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. எக்ஸசைஸ் செஞ்சேன், வாக்கிங் போகலை. இந்த மாதிரி சோதனைகள் உண்டு இன்றைக்கி. பார்க்கலாம் நாளைக்கு லாஸ் உண்டா இல்லையா அப்படின்றத. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று கொள்ளு சாப்பிட்டதுனால இன்றைக்கி சூப்பராக லாஸ் இருந்தது. 72க்கு வந்தாச்சு. அதே மன சந்தோஷத்துலேயே அடுத்தடுத்து டயட்டை தொடரணும். அப்படின்னா தான் நமக்கு நம்ம நினச்ச வெயிட்டு வர முடியும். சுத்தமாக பாடி டோனு ஆகுமா அப்படின்றது தெரியல. ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அவ்வளோதான். என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத நான் எழுதி வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். டே 18 வெள்ளிக்கிழமை எடுத்தது. லாஸ் 400 கிராம். மார்னிங் ட்ரிங்க் ஜீரகத்தண்ணி. காலை உணவு சாப்பிடலை, வேகமாக காலை உணவுன்ட்டு நாட்டு சக்கரை கம்புக்கு போய் எழுதிட்டேன், அதனால் அடித்து வச்சுட்டேன். 11 மணி 1 டம்ளர் ஜூஸு. மதிய உணவு கம்பு நாட்டு சக்கரை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடையாது, வாக்கிங் கிடையாது. இரவு உணவு கம்பு கஞ்சி தயிர் சேனக்கிழங்கு. வெயிட் பார்த்திங்கன்னா 72. சூப்பர் லாஸ் இல்லை. தண்ணி 3 லிட்டர் குடித்தாச்சு. அரை மணி நேரம் எக்ஸசைஸ் செஞ்சாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ் உண்டு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முயற்சி திருவினையாக்கும். நம்ம செய்கிறதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.